அனைவருக்கும் அன்பான வணக்கம். கும்பகோணத்தை சேர்ந்த துரைசாமி என்கின்ற நகுலன் பேராசிரியராக திருவனந்தபுரம் கல்லூரியிலே ஆங்கிலத்துறை பேராசிரியராக பணியாற்றியவர். மணிக்கொடி காலத்து எழுத்தாளர்களில் ஒரு முக்கியமான ஆளுமை. மிகவும் தத்துவார்த்தமாகவும் மற்றும் தனக்கென்று ஒரு தனி உலக எழுத்துக்கு சொந்தக்காரர். அவருடைய கவிதைகள் எழுத்து மிக தனிச்சிறப்பு மிக்க ஒன்றாக இருக்கும். அந்த நகுலன் அவர்கள் எழுதிய சில கவிதைகளை நான் படித்ததுண்டு. கடைசி வரை திருமணமாகாமல் பேராசிரியராக பணியாற்றி திருவனந்தபுரம் கல்லூரியிலே ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அவர் எழுதிய ஒரு கவிதை எனக்கு பிடித்த கவிதை என்னவென்றால், இருப்பதற்காக வருகிறோம், இல்லாமல் போகிறோம். ரொம்ப ஒரு ஆழமான ஒரு தத்துவார்த்தமான ஒரு கவிதையாக நான் பார்த்ததுண்டு. இருப்பதற்காக வருகிறோம், இல்லாமல் போகிறோம். ஒரு 70 வயசு 80 வயசு 100 வயசு வாழ்ந்துட்டு இல்லாமல் போகிறோம். அப்படின்னு நினைக்கலாம். இருக்கும்போதே இல்லாமல் தான் போகிறோம். நம்ம வாழுங்காலத்திலே நம்ம யாரோட என்ன பேசணும், என்ன செய்யணுன்றத முடியாமல் ஒரு இயலாமை, என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் செய்ய முடியாமல் இப்போ வாழுங்காலத்திலே நம்ம இல்லாமல் தான் இருக்கோம். நம்ம எக்ஸிஸ்டன்ஸே ஒரு பொய்யான ஒரு பொய் தோற்றமோ அப்படின்னு பாரதியார் சொன்ன மாரி, இருப்பதுவே பறப்பதுவே சொப்பனம் தானோ வெறும் மாயை தானோ அப்படின்னு பாடுவார் பாரதியார். அப்படி எக்ஸிஸ்டன்ஸுங்கிறதே ஒரு வெரி நெக்லிஜிபிள் டைம் அண்டு நெக்லிஜிபிள் ஆஸ்பெக்டோங்கிற மாதிரி நினைக்கிற மாதிரியும் நம்ம இருக்குது. இதையெல்லாம் ஒரு 4 வரியில் இருப்பதற்காக வருகிறோம், இல்லாமல் போகிறோம் அப்படின்ட்டு ஒரு 2 வரியில் சொல்லியிருப்பார் நகுலன். அதேமாரி பார்த்திங்கன்னா அவர் இன்னொரு கவிதையை எவற்றின் நடமாடும் நிழல்கள் நாம் அப்படிம்பார். ஏதோ வேற ஒரு இதோட நம்ம காப்பி வேற ஒரு இதோட ஒரு காப்பியாக நம்ம நகலாக ஒரு ஜெராக்ஸ் காப்பியாக நம்ம இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு 2 வரியில் எழுதியிருப்பார். இது ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனையை கொடுக்கக்கூடிய ஒரு தத்துவார்த்தமான ஒரு மன உலகத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக நான் பார்ப்பதுண்டு. அந்த வகையிலேயே இப்போது அடிக்கடியெல்லாம் ஒரு அறிவியல் உண்மையை படிக்கும்போது ஏதோ ஒரு கவிதையின் ஞாபகம் விடுவதுண்டு. அப்படி இந்த மேற்கண்ட ஒரு யூனிவர்ஸை நம்மளை போலவே ஒரு ஒரிஜினலே வேற ஒரு இடத்துல இருக்கலாம் என்று கூட இன்றைக்கு பிரபஞ்ச ஆய்வு சம்பந்தமான பல்வேறு ஆய்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் என்ன சொல்கிறார்கள் என்றால், நம்மை போலே இன்னொரு மனிதன் கூட பிரபஞ்சத்தில் இருக்கலாமோ அப்படின்ட்டு கூட இன்னைக்கு ஒரு ஆய்வு முடிவு பிரபஞ்சம் சம்பந்தமாகவும் உயிர்கள் சம்பந்தமாகவும் கோள்கள் சம்பந்தமாகவும் பல்வேறு ஆய்வு முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நமது பிரபஞ்சமேலேயே பேரளவாக இன்னொரு பிரபஞ்சமும் இருக்குமோ என்று கூட யூகித்து அறிவியலாளர்கள் சொல்கிறார்கள். எதற்கு சொல்கிறேன் என்றால், ஒரு நகுலன் எழுதிய எவற்றின் நடமாடும் நிழல்கள் நாம் என்கின்ற ஒரு தத்துவார்த்தமான கவிதையும் இன்றைய ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பும் ஒரு புள்ளியில் சந்திப்பதாக நான் உணர்கிறேன். இமேஜினேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் நாலேஜ். கற்பனை அறிவை விட முக்கியம்.
கற்பனையிலிருந்து தான் எல்லா வடிவங்களும் பெறுகிறது. அறிவியலாக இருக்கட்டும், அது அழகியலாக இருக்கட்டும், ஓவியமாக இருக்கட்டும், சிற்பமாக இருக்கட்டும், எல்லாம் கற்பனையிலிருந்து தான் வடிவம் பெறுகிறது என்கின்ற ஒரு கோட்பாடு உண்டு. நாலேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட், இமேஜினேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் நாலேஜ். இது அறிவியலார் ஐன்ஸ்டீன் அவர்கள் சொன்னது. ஆக எல்லா புள்ளியிலும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கும். இந்த அறிவியலுக்கும் அழகியலுக்கும் கற்பனையான தத்துவார்த்த கவிதைகளுக்கும் தத்துவங்களுக்கும் உள்ள தொடர்புகளை நான் அடிக்கடி எண்ணி பார்த்து வியப்பதுண்டு. அந்த வகையிலே இந்த புதிய கண்டுபிடிப்பை நம்மைப் போலவே இன்னொரு பிரபஞ்சமும், நம்மைப் போல நாம் இருப்பது போலே ஒரு பிரபஞ்சமும், நம்மைப் போலேயே இன்னொரு மனிதனும் பிரபஞ்சத்தில் நம்முடைய காப்பியாக ஒரிஜினலாகவே இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு என்று இன்றைக்கு பிரபஞ்சம் சம்பந்தமான ஆய்வு முடிவுகள் வந்திருப்பது உண்மையிலேயே மிகவும் வியக்கத்தக்க ஒரு செய்தியாகும். இதனை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.